நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க. நம்ம இப்போ இந்த பதிவில் 2026 புத்தாண்டு பிறக்க போகுது இல்லையா? இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? கிரக பெயர்ச்சிகளின் அடிப்படையில் உங்களுக்கு கோட்சார பலன்கள், பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். சரிங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புரிதலுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா பார்க்க வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க. இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 10% பலமானதுங்க, அவ்வளவுதான். அதற்கு மேலே நம்ம என்ன தூக்கி பிடிச்சாலும் சரி, என்ன தரமட்டத்தில் சொன்னாலும் சரி, 10% அவ்வளோதான் அதோடைய பலம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த 10% தான். அதற்குட்பட்டு உங்களுக்கு இந்த பொது பலன் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? இல்லைங்க, நான் முழுமையாக ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், வீடு கட்ட போகிறேன், வேலை சம்மந்தமாக முயற்சிக்க போகிறேன், தொழில் பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு உங்கள் முக்கிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்கள் சுய ஜாதகம் தசாபுக்தியை தாங்க பார்க்கணும். அதுக்கு கீழே இருக்கிற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்கள் பார்த்துங்க. மேலோட்டமாக இந்த காலகட்டம் கோச்சார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு மிகச்சிறப்பானது, ஒரு நல்ல ஆண்டு. சரி, எங்கெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். சரிங்களா? இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். ஆக சரியான வேலை இல்லை, படித்து முடிச்சிட்டேன் வேலை இல்லை, இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு மாறலான்னு வேலை விட்டேன், வேலை கிடைக்கல, அப்படிலாம் நின்றுகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும். இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். முதல் 5 மாதம் மட்டும் வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் சரியாக போயிடும். சரிங்களா? வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி, தொழில் நல்ல விரிவாக்கம் பெறுவது, வழக்கத்திற்கு மாறாக தொழில் நல்ல வருமான ஓட்டத்தை பெற்று தருவது. அதுவும் பார்த்தீங்கன்னா தொழில் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக போகும், மேற்கு பிறகுலேருந்து ரொம்பவே சிறப்பாக போகும். மேற்கு பிறகுலேருந்து பொருளாதார வளர்ச்சி, வருமானம் சிறப்பாக இருத்தல், தொழில் விரிவுபடுத்துதல், தொழிலில் நமக்கு வேலையாட்கள்லாம் டக்கு டக்குன்னு நல்லபடியாக அமைதல், தொழிலில் இருந்து வந்த போட்டிகளை நீங்கள் வென்று காட்டுதல், அல்லது போட்டி உங்களை விட்டு விலகிறது. யாராவது போட்டிக்குன்னு இருக்காங்க, வீம்புக்குன்னு ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்க தொழில்னா அவர்கள்லாம் விலகிடுவாங்க. சரிங்களா? அதே போல் தொழில் சார்ந்தோ அல்லது குடும்பம் சார்ந்தோ அல்லது சொத்து பத்து சார்ந்தோ ஏதேனும் வழக்குகள் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்னா வெற்றி உங்களை சாரும். இந்த காலகட்டம் வழக்குகளில் வெற்றிகள், எதிரியை வெல்லுதல், எதிர்ப்பை தவிர்த்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக கன்னியாராசி நேயர்களுக்கு அமைகிறது. அதே போல் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகளுக்கு யாரேனும் முயற்சித்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது படிப்புக்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம், செட்டில் ஆகிறதுக்காக இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கான அமைப்பு மிக சிறப்பானதாக உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் நண்பர்களே. அதே போல் தான் நீடிச்ச கடன் தொந்தரவுகளை மாட்டிக்கிட்டேன், கடன் குறையுமான்னு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் மே மாதத்திலிருந்து கடனின் அளவு மடமடமடமடன் குறையும். உங்க வருமானத்தின் அளவு ஏற ஏற இங்க கடனின் அளவு மடமடன்னு குறையக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். கடன் கட்டுக்குள் வரும். நோய் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு நோயின் வீரியம் குறைவது, நோய் தொந்தரவுகளிலிருந்து வெளியே வருவதுன்னு ஒரு ஆரோக்கியமான ஒரு அமைப்பை நோக்கி ஏற்றம் பெறுகின்றது மாதிரியான அதி அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஆக உங்களுக்கு கன்னியாராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியமும் கடன் தொந்தரவு தீர்வதும் மிக மிக சிறப்பு. சரிங்களா? அதே போல் உத்தியோகத்துல ப்ரமோஷன் இல்லாமல் இருக்கு, அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு கூட உத்தியோகத்துல மே மாதத்துக்கு பிறகுலேருந்து ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஒரு போக்கில் நகரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு அபரிமிதமான பண வரவை ஏற்படுத்தும். சரிங்களா? அந்த 10%க்கு உட்பட்டு நல்ல மணி ஃப்ளோ கையில் இருக்கும். அதில் நீங்கள் கவலையே கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பண வரவு நன்றாகவே வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க. சரிங்களா? அதே போல் பள்ளி படிப்பில் இருக்கின்ற பிள்ளைகள் ஆனாலும் சரி, உயர்கல்வியில் இருக்கின்ற பிள்ளைகள் ஆனாலும் சரி, மிக சிறப்பான ஒரு அமைப்பு. திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாமே மே மாதத்துக்கு பிறகுலேருந்து ஒன்றொன்னா டக்கு டக்குன்னு அமைஞ்சிடும். குழந்தை பாக்கியம் உட்பட எல்லா விஷயங்களுமே மே மாதத்துக்கு பிறகுலேருந்து திருமணம், குழந்தை பாக்கியம், எல்லா சுபகாரியங்களுமே ஒரு நல்ல முறையில் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னியாராசி அன்பர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொதுவாகவே மிக மேன்மை மிகுந்தது மாதிரியான ஒரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் அப்படிங்கிறத அன்பர்கள் நம்ம கன்னியாராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது, வண்டி வாகன சேர்க்கை, பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைன்னு ஓப்பனாக சொல்லலாம் எல்லாவற்றிலுமே நல்லா இருக்கு. பெருசாக இங்கே குறை அங்கே குறைன்னு சொல்கிற அளவில் இல்லை. நீங்கள் கொஞ்சம் தசாபுக்தி நல்லா இருந்து நீங்கள் உழைச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். எல்லாவற்றிலும் மேன்மை பெறுவீர்கள். கொடுத்த பணம் உங்களுக்கு வராமல் இருக்கின்ற, தடைப்பட்டு வரவேண்டிய பணம் வந்து சேருகிற காலகட்டம். மே மாதத்துக்கு பிறகு ஒரு ப்ரெஷர் பண்ணி கேளுங்க, கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஓரிரு இடங்கள் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் முதல் விஷயம்,
திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வந்துடும், எல்லாமே சிறப்பு, எல்லாம் அதெல்லாம் ஓகே. மன வாழ்க்கையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். ஸோ மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நீங்கள் ஊருக்காக உழைங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பெரிய ஆளாகுங்க, பணம் சம்பாதிங்க, எல்லாம் ஓகே. ஆனால் எல்லாத்தையும் எதுக்காக பண்ணுறீங்க? குடும்பத்துக்காக பண்ணுறீங்க. ஒய்ஃபோட நேரம் ஒதுக்கணும், பிள்ளைகளோட நேரம் ஒதுக்கணும், இல்லைன்னா அவங்க உங்களை ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் நல்ல மனதில் வச்சுக்கிட வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நண்பர்களே, இந்த ஆண்டு நல்ல வளர்ச்சிக்கான ஆண்டு. அந்த வளர்ச்சியில் குடும்பத்துக்கும் நீங்கள் பங்கெடுக்கணும், நேரம் ஒதுக்கணுங்கிறத மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு மன வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் குறைஞ்சிரும். ஏற்கனவே மன வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடாக தான் போகும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இரண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் ஒர்க் பண்ணுற இடங்கள்ல கொஞ்சம் ப்ரெஷராகவே நகரும். எல்லாமே நல்லா போகும், சம்பளம் எல்லாமே வரும். அந்த ஒர்க் லோடு அதிகரிக்கும், இல்லை ஒர்க் வந்து கொஞ்சம் மென்டலி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி அப்படியே ப்ரெஷர் பண்ணுற மாதிரியே இருக்கும், எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா என்ன நடந்தாலும் வெற்றி உங்கள் தரப்பை சாரும், சமாளிப்பீர்கள். அதுவே மே மாதத்துக்கு பிறகு பாசிட்டிவாக மாறும், நீங்கள் கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த ரெண்டு இடங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். அதே போல் நேர்கதியாக உங்கள் ராசியை சனி பார்க்கறதுனால இந்த காலகட்டம், இந்த வருடம் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதமாக இப்படி தான் ஸ்டபனாக இருப்பீங்க, நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த பிடிவாத தன்மையையும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு கன்னியாராசி அன்பர்களுக்கு 75 விழுக்காடு நற்பலன்களும் மிக மேன்மையான பலன்களும் உண்டு. சரிங்களா? அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓவராலாகவே இந்த ஆண்டு சிறப்பு. அனைத்து கன்னியாராசி அன்பர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். என்ன ஒவ்வொன்று சொன்னாலும் அன்பர்களே, ஏற்கனவே முன்பு சொன்ன மாதிரி முக்கிய விஷயங்களில் ஈடுபட போறீங்கன்னா உங்கள் சுய ஜாதக தசாபுக்திகளை பார்த்து அதன் பிறகு இறங்குவது நல்லது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.